அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர பலாபலன் வரிசையில் அஸ்வினி முதல் பூச நட்சத்திரம் வரையும் பலன் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி மகம் நட்சத்திரம் உண்டான பலன்கள், மக நட்சத்திரத்துக்காரங்க தன் வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத துல்லியமாக பார்ப்போம். மக நட்சத்திரக்காரங்கள் எங்கே குடியிருந்தாலும் இவங்க வீட்டுக்கு முன்பாக ஒரு ஆர்ச்சி இருக்கும், அல்லனா இவங்க சமையல் அறையில் கிச்சனில் ஒரு ஆர்ச்சி வச்சுருப்பாங்க. இவங்க ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த கலையில் ஒரு திறமசாலியாகவும் இருப்பாங்க. டெய்லரிங்கு, டீச்சிங்கு, ஆர்ட்ஸு, இந்த மாதிரி டிராயிங்ஸு, இந்த மாதிரி கலைகள் ஏதாவது ஒன்று தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த கலைகளில் கை தேர்ந்தவராகவும் எக்ஸ்பர்ட்டாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் கௌரவம் பார்க்கக்கூடிய நபர்களாக அந்த மக நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி சென்சிட்டிவ் பர்சனுங்க, இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு சென்சிட்டிவ் பர்சனாக இருப்பாங்க. அதே போல் தான் எடுத்துக்கிட்ட காரியத்தில் ரொம்ப வைராக்கியம் அதிகமாக இருக்கும், வைராக்கிய குணம் அதிகமாக இருக்கும். எடுத்துக்கிட்ட காரியத்தில் வைராக்கியமும் இருக்கும். அதே சமயம் காரியவாதியாக இருப்பாங்க. காரியவாதி அப்படின்னா தன்னுடைய கொள்கையில் ஒரு பிடிவாதமாகவும் காரியத்தில் கண்ணாகவும் இருப்பாங்களே தவிர, இவங்களுக்கு யார் உதவி செஞ்சாலும், எப்போ உதவி செஞ்சாலும், சின்ன உதவி யாராவது இவங்களுக்கு செஞ்சால் கூட அது பெரிய உதவியாக நினச்சி நன்றி மறவாமல் இருக்கக்கூடியவங்க இந்த மகம் நட்சத்திரக்காரங்க. கடைசரியும் ஒருத்தங்க சின்ன உதவி செஞ்சாலும் அவங்கள பற்றி நினச்சி பார்ப்பாங்க. குற்றம் கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள் மகம் நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு முதல் குழந்தை பெரும்பாலும் பெண் குழந்தையாக பிறக்கிறது. பெண் குழந்தையாக பிறந்தால் யோகத்தை கொடுக்கும். ஆண் குழந்தையை விட பெண் குழந்தை தான் இவங்களுக்கு நல்லது. பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறைய மக நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம், அடுத்த நிலை ஏற்றது போன்ற நல்பலங்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்குங்க. சாப்பாடு அடிக்கடி வேஸ்ட் பண்ணுவாங்க. சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடாம நேரம் தாண்டி சாப்பிட்றது. இப்படி நேரம் தாண்டி சாப்பிட்றப்போ அதை சாப்பாட்டு மேலே வெறுப்பு சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுறது நிறைய இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாவது பேரண்ட்ஸையோ அல்லது திருமணத்துக்கு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கை துணை, மக நட்சத்திரக்காரங்க ஆணாக இருந்தாங்கன்னா மனைவியையும், பெண்ணாக இருந்தாங்கன்னா கணவரையும் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை வேலை காரணமாகவோ, படிப்பு காரணமாகவோ, குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ கொஞ்ச நாளைக்காவது வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழக்கூடிய அமைப்பு உண்டு. அப்படி பிரிஞ்சு வாழ்ந்தால் இயற்கையில் நன்மையே. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் சீக்கிரம் வெறுப்பு வந்துடும். எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு குற்றம் குறைகள் கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைகள் வந்துடும். அதனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு அப்பப்போ ஒரு வாரத்தில் ஒரு 4 நாள் கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்து 3 நாள் சேர்ந்து இருந்தாங்கன்னா அன்பு அந்யோன்யம் மேம்படும், சண்டை சச்சரவுகள் குறையும். இவங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வெறுப்புணர்ச்சி, மன விரக்தி மக நட்சத்திரக்காரங்களுக்கு இயற்கையே உண்டு. ஆனால் இந்த மாதிரி 4 நாள் வேலை காரணமாக பிரிஞ்சிருந்து 5 நாள் பிரிஞ்சிருந்து சனி ஞாயிறு கணவன் மனைவி கூட மீட் பண்ணாங்கனாலோ அல்லது பெற்றவங்க கூட இருந்தாங்கனாலோ கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த மன நிறைவு, மன சந்தோஷம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத அனுபவ ரீதியாக பார்க்கலாம். இத்துடன் மகம் நட்சத்திரத்துக்கு உண்டான பலங்கள் முடிவடைகின்றன. அடுத்து பூர நட்சத்திரத்துக்கு உண்டான பலங்களுடன் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், குலதெய்வம் அறிய தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.